ஃபர்ஸ்ட் இது போகலாம். என்ன கொடுக்க போகிறான் இதில் ஏதோ எக்ஸ் மின்னுவாங்க, என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நாம போட்டானுங்களா ஃபஸ்ட்டு? சூப்பர்ரா. அது இது ஒரு மெட்டீரியல் கிடச்சிது நமக்கு. என்ன ரிவார்ட் அடம்ஷனில் ஏதோ ரெட் கலரில் காட்டுது, என்ன கதை? கமான் கைஸ், பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. யார் யார் லைக் பண்ணி இருக்காம லைக் பண்ணுவாங்க கைஸ். ஓகே, என்னமோ இருக்குதானா இவ்வளோ? ஓ ஓகே, கம்பெனி ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ரொம்ப நாள் நான் தேடிக்கிட்டு இருந்த கம்பெனி. வெரி குட். ரெண்டு இன்னொரு மாலியா. இது என் பழைய அக்கௌண்ட்டில் இருந்தது தான். நைஸ். இதெல்லாம் இதை பெருசாக கொடுக்க போகிறான் போல். என்ன கொடுக்க போகிறான்னு பார்க்கலாம். 15. ஏய் ஒரு மித்திக் அவுட்ஃபிட்டு. ஓகே, 5 காயினாக மாறிடுச்சு. நைஸ். அந்த அவுட்ஃபிட்டும் எடியரும் ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. மணி செட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. என்ன இதில் ஒன்றுமே வரலையா நமக்கு? ஆமாம், இவ்வளோ ஒரு கட்டம். நைஸ். கிளைடர் எவன்டா கேட்டா? பரவாயில்ல, கொடுத்ததுக்கு நன்றி. கொடுக்குறா கௌதம் கார்த்தி. எனக்கு அப்படியே பண்ணணும்னு ஆசைதாயா, ஆனால் எனக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் இல்லைங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே, ஒரு மெட்டீரியல். நானே எடுப்பெல்லாம் தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். நான் எப்படி கிஃப்டிங்கை பற்றி யோசிக்கிறது சொல்லு? என்னடா இதுலேயும் ஒன்றும் இல்லையா? ஷிட். ஆமாம் கைஸ், ஏமாத்திட்டானுங்க. வேற ஒரு லக்கே இல்லாத மாதிரி தெரியுது. என்ன கதை? ஓகே, ஐயோ வெத்து காயினை கொடுத்து ஏமாத்துறானுங்களே. இது வேலைக்காகாது. ஸ்கிப்பு போடுவோமா? ஓனோ, நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரே ஐட்டம் இதுதான் ஆக்சுவலாக. நைஸ். இன்ட்டு 10 வேறு. சூப்பர். ஆனால் என்ன காயின் ஒரு 187 தான் வந்திருக்குது. ஐயோ, இன்னொரு ஒரு ஸ்கிப்பும் போடுவோம். ஒன்றுமே வரல. 75 80 ஆக போதா? ஓகே. எனக்கு வந்து இப்போ பேரோ எக்ஸ்போர்ட் மட்டும்தான் வேணும். ஆனால் இவன் எனக்கு பேரோ எக்ஸ்போர்ட் தவிர மற்ற எல்லாத்தையுமே எனக்கு கொடுப்பானுங்க போல். ஷேட் வேஸ்ட். நிறைய பேர் நிறைய ரிவார்ட்லாம் கிடச்சிருக்கு.
ஓகே வாரியர் ஆஃப் நட் ஹெட்கியர் கிடச்சிருக்கு. ஓகே சூப்பர், ஒரு மெடியில் கிடச்சிருக்குது. நல்லதுதான். மேக்ஸ் விட்டாலே மேக்ஸு மேக்ஸு வெல்கம் டு ஸ்ட்ரீம். இதில் பார்க்கவே இல்லையே. ஓகே பேராசூட் கொடுத்துருக்கோம். ஸோ லக்கு ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே தட்ஸ் நாட் அ மேட்டர். விட்டுடலாம். என்னன்னா எனக்கு 9000 யூசியில் தானே ராபர்ட் லக்கு ஃபுல் ஆயிருக்கு. பிரவீன் என்ன 4000 யூசியில் லக்கு ஃபுல் ஆயிருக்கு. அப்போ யோசிச்சு பாரு அவன் எவ்வளோ லக்கின்னு. இன்னும் 230 காயின் தான் வந்துருக்குது. பேரோ இதை வச்சுலாம் ரெடி பண்ண முடியாது. சரி ஒரு 2 ஸ்பின்னை அணுக்கால போட்டுட்டு அப்புறம் போவோம். அணுக்கலா ரொம்ப ஒர்ஸ்ட் பண்ணுது. ஷிட். ஓகே எம்பி ஸ்கின் கிடச்சிருக்குது. நாய்ஸ். இன்னும் ஒரு 10 ஸ்பின் மட்டும் இதில் பண்ணிட்டு அப்புறம் பேரோக்கு போயிடலாமா? இல்லை ஓகே ஒன்றும் இல்லை. என்னடா கொடுக்குறீங்க? ஓடா என் தலைவன் பேராகிட்டே போகிறேன் நான். கமான் கைஸ், டீம் பக்கம் மறக்காம லைக் பண்ணிட்டு வரேன் கைஸ். நமக்கு பேரோ கிடச்சுன்னா நம்மளுக்கு கிரேட் ஓப்பனிங்கே கத்தம் தான். ப்ளஸ் 8 ஹெட்கியர் கொடுத்துருக்கான். என்னடா அவுட்ஃபிட் கொடுக்காம ஹெட்கியரை மட்டும் கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. இல்லை ஒன்று எத்தனை பண்ணும்? 2 பண்ணுமா? ஓகே 2 பண்ணிடலாம். நைஸ். இதோ இப்போ ஃபோன் பண்ணுறான் பார் நிதிஷ். ஓகே எனக்கு இதோட போதும்னு நினைக்கிறேன். அனுக்குறா இன்னும் அனுக்குறா ஆக்சுவல் கிடச்சா எனக்கு இப்போ ஒரு 1000 காயின் வருவேன். பார்ப்போம். இன்னொரு ஸ்கிப் படிச்சு நிதிஷ் காலர் அப்படியே இப்போதான் வந்தது. எக்ஸூட் கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். எக்ஸூட் கிடைக்க மாட்டேங்குது. எக்ஸூட் கிடச்சிருச்சுன்னா அவ்வளோதான். பெஸ்ட் ஃபேக்ஸ் கேன்சல் கொடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க ப்ரோ. அப்படியா? கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. அடா இதுவுமே வரல. சரி ஓகே இப்படி தானே ப்ரோ சொல்கிறீங்க? உங்களுக்காக பண்ணிக்குவோம். ஒன்றும் கொடுக்கலையே. இன்ட்டு 10 ஆக மாட்டேங்குது நமக்கு. இதுக்கு மேலே இதில் பண்ணுறது வேஸ்ட்டு. ஆனால் அணுக்களால் பண்ணால் தான் அணுக்கு எக்ஸப்ட் கிடைக்கும். அது பண்ணால் தான் நம்மளால் லக் பார் ஃபில் பண்ணி எடுக்க முடியும். ஓகே நமக்கு அதை விட பேரோ தான் முக்கியம் இப்போதைக்கு. இன்ட்டு 10 நைஸ் ஈஸி. பேரோவை மட்டுமா அது கொடுங்கண்டா. எனக்கு வந்து பேரோவை கொடுக்க மாட்டாங்க போலி எனக்கு இன்னைக்கு. ஐயோ ஷிட். ஓ வர்ஷா போகுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். ஏய் என்னடா திருப்பி பழைய மூட்டையே கொடுக்குறீங்க? ஏதாவது கொடுங்கடா. எக்ஸூட் காயின்ஸ் ஆகுது வந்துதா? அரே எல்லாத்தையும் இமோட் மட்டும் தான் வருது. இமோட் வந்து மல்டிபிள் ஆக மாட்டேங்குது. இதான் காண்டாகுது. ஐயோ ராசடியரா போங்களா.
எப்படி இருந்தாலும் எடுக்க தான் போகிறோம். என்ன இப்போ வரலனா அப்புறம் ஓகே. ஒரு கிளைடர் கிடச்சிருக்கு. கிளைடரை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பட் இருந்தாலும் ஓகே. கலெக்ஷன் ரிவார்டாவது ஏறும். பேரோ கிடைக்காது போலியே. கிளைடர்லாம் முன்னாடியே கிடைக்கும். ஓ கிளைடர், ஓ ஓ ஓ சார், வெரி வெரி வெரி. என்னத்த ப்ரோ கொடுத்தான்? கிளைடரே திருப்பி கொடுத்து 400 காயின் ஆகிட்டான். ஓகே ஓகே, ஒன் லாஸ்ட் டைம். இல்லைனா இன்னைக்கு எதுவுமே ரெடி பண்ண போகிறது. பேரோ வந்தால் பேரோவை அப்டேட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். பேரோ உருவ மாட்டான் போல. கடைசி ஸ்பெல்ல கொடுத்துருக்கிறான். நானும் வெக்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறேன். ஃபைனலி பேரோவில் ஒரு 196 ஸ்பின் பண்ணது டேம் ஒர்த்தா இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஓகே, பேரோ வந்துருச்சு. இனி பேரோவை அப்டேட் பண்ணுற நேரம் தான் நமக்கு. அணுக்ராவை திருப்பி பண்ணி அதை இன்னொரு 1000 காயின் ஆக்கிடலாம். அதனால் அணுக்ரா வந்து இப்போதைக்கு தொட போகிறது கிடையாது. இப்போதைக்கு பேரோவை லெவல் 1 போடலாம். லெவல் 1 ஓகே. அது நமக்கு என்ன ஒரு காயின் கம்மியாக இருக்குது. இப்போ எவ்வளோ காயின் இருக்குது நம்ம கிட்ட? 1000 காயின் இருக்கா? இங்கே அது ரிவார்ட் ரெடம்ஷன். $150 காயின் வருமா? வரட்டும். அட்வான்ஸ் ஃபார்மிங் போர்டு. அடுத்தது விக்ட்ரி ப்ராட்காஸ்ட் 230, 107 தான் இருக்கா? ஓகே, இது அடுத்தது பார்த்துப்போம். என் அக்கௌண்ட்டில் வச்சுருந்த மாதிரி லெவல் 5